குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு என்னோட ஸ்டைல்ல சாம்பார். என்னோட சாம்பார் வீட்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி தான் நான் எப்போதுமே ஃபாலோ பண்றது. பேன்ல வறுக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து, மல்லி, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், வெந்தயம் அதோட சேர்த்து கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் கமெண்ட்ஸ்ல பின் பண்றேன், பார்த்துக்கோங்க. இதை இப்போ மிக்சியில் மாற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக இருந்தாவே நல்லாயிருக்கும். அதே பேனில் இப்போ நான் தாளிக்க போகிறேன். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி, வெஜிடபிள்ஸ் உங்களுடைய சாய்ஸ். நான் இன்னைக்கு முள்ளங்கியும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணுறேன். சாம்பாரில் எனக்கு வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதோட சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு, பருப்பு வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணி நல்லா காயெல்லாம் வேகட்டும். ஒரு 50% வெந்ததும் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்ததும் பருப்பை கடைஞ்சிட்டு காய் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு கொதி வந்ததும் புளித்தண்ணி, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பர் யம்மியான சாம்பார் ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.